இருக்கேன். அப்ப ஒரு சில கிளைண்ட் வந்து $100 $200 அந்த மாதிரிலாம் கொஞ்சம் காசு கொடுத்து நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து வேற விதமா ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க. அது மாதிரி தான் ஒரு கரண்ட் கிளைண்ட் வந்து எஸ்டிஎஸ்சி இருக்குல்ல, இடிஎஸ் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணாங்கல்ல, ஹெச்சி, கிராஃப்ட் ஆமா. ஹெச்சி. அதில் வந்து நான் அது மாதிரி பிரிண்டட் டிஷர்ட் செல் பண்ண போகிறேன், எனக்கு ப்ராடக்ட் போட்டு லிஸ்டிங் பண்ணி தரியான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது, நான் கற்றுக்கிட்டு வேணா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2-3 கிளைண்ட் வந்து காசு தர மாதிரி ரெடியாக இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்கள ரீட்டைன் பண்ணி எப்படி உங்களுக்கு உங்களை ஒர்க் பண்ணுறது அந்த நாலேஜ் இல்லை எனக்கு இருந்தது. அதை ஏன் ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பண்ணக்கூடாது. நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் எட்சி கிடையாது. வரவங்க சொல்ற வேலையெல்லாம் புதுசு புதுசா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்னைக்கு பெருசா வருது? புரியுதுங்களா? நான் அதுதான் சொல்றேன். உங்களுடைய நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை கம்மி பண்ணிட்டு அதை ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லாட்டி நீங்க வளரவே முடியாது. நீங்க என்னன்னா நீங்க ஏதோ இவங்க எது சொல்றாங்க அதை கத்துக்கிறேன்னு நீங்க கத்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க. உங்களுக்கு எப்படி அதுல எக்ஸ்பர்ட் ஆகி எப்படி நீங்க வர முடியும்? இல்லைன்னா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எட்சி ஃபோக்கஸ்ல இருக்கேன், எட்சி ஏர்லி செல்லர்ஸ் இல்லை அட்வான்ஸ் செல்லர் அப்படின்றீங்கன்னா எட்சிலே வந்து பயங்கர பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து பேசலாம். புரியுதுங்களா? இப்போ அப்படி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகே, அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்கோப் இருக்கும். ஓகே, எட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜேர்னி புரியும், அவங்களுடைய பிரச்சனைகள் புரியும், எட்சியில் இருக்கிறவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு புரியும். ஏன்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு க்ரௌட் அது. சரிங்களா? அவங்களுக்கான ஆமா, ரொம்ப எட்சி அப்படின்னாலே வந்து லுக் அண்ட் ஃபீலுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஷன், ரொம்ப இது கொடுப்பாங்க, என்ன சொல்றது, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்ட்ஸான க்ரௌடு. இப்போ அந்த க்ரௌடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுல மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ்